ஆண்டிப்பட்டி மியூசியத்தில் இருக்க கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்குறோம். அதில் மூங்கிலில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குழாய், பேம்பு வாட்டர் ஜக், பேம்பு லேம்ப்பு, பேம்புவில் இருக்கிற விளக்கு இருக்குதுங்க பாருங்கள். இது மூங்கில் செஞ்ச இந்த அமைப்பு வந்து மீன் பிடிக்க யூஸ் பண்ணுது, பேம்பு ஃபிஷிங் ட்ராப்பு. அடுத்து நம்ம ஒரு சில மூங்கில் செஞ்ச பாய் வகைகள் பார்க்கலாம். மூங்கில் செஞ்ச பாய் வகைகள், பேம்பு மேட்டு. இது வந்து முரம்ங்க, வினோயிங் ஃபேன் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் இன்னொரு மூங்கில் பாய், பேம்பு மேட்டு. இது வந்து தோல்பாவை கூத்துங்க. ஒரு இதிகாச கதைகளை வந்து சொல்லும் பொழுது பின்னாடி அவங்களோட பொம்மையை ஷேக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற நிழலை வந்து நம்ம வந்து படத்தை பார்ப்போம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும். அதுதான் நீங்கள் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாயோட கருவறை மாதிரியே இருக்கணும், மரணத்துக்கு பின்பும் பிறப்பு இருக்குது, அதனால் அவங்க ஞாபகமான பொருள்கள் எல்லாமே அவங்க இறந்தவங்களோட எடுத்து வச்சு புதைக்கிற வழக்கம் தான் இந்த முதுமக்கள் தாழிங்க. அப்போ மெகாலித்திக் பாட்ரிஸ் கிடச்சிருக்குது. கருப்பு அண்டு சிவப்பு கலர் இருந்த மண்பாண்டங்கள் இதில் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் வந்து கிடச்சிருக்குது. அது ஒவ்வொன்றும் கிட்ட ஜூம் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்கள், ஒரு டோம் ஷேப்பில் இருக்குது. இது பக்கா ஒரு தண்ணி பிடிக்கிற குடம் ஷேப் மாதிரி இருக்குது, கம்ப்ரஸ் ஆன மாதிரி. இது கிளியராக ஒரு பவுல் ஷேப்பில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விந்தையாக இருக்குது, ஏன்னா இது வந்து புல்லட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செஸ் பீஸ் காயின் மாதிரி இருக்குது, பீங்கானில் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுல் பிளாக் கலரு. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குடம். அதில் பாருங்கள் வரியாக டிசைன்ஸ்லாம் இருக்குது. அங்கே எடுத்த ஃபோட்டோகிராஃப் இது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர்லேருந்து கட் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஒரு சொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து மேலே கட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. எவ்வளோ டிசைன் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நேரோ நெக் இருக்கிற பாட்டு. ஸோ வாட்டர் ஃப்ளோ ஸ்டடியாக வெளியே வரும். இது வந்து உடஞ்ச ஒரு பாட்டுங்க. அது இப்போ பார்க்க போகிறது எல்லாமே உடஞ்சது தான் பார்க்க போகிறோம். பட் அதில் சில டிசைன்ஸு, இன்ட்ரிகேட்ஸ், பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். அதோட இது மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ரெட்டு தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பானைகள் கிடச்சிருக்குது. இது வந்து பாருங்கள் சில இது ஹோல்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம வந்து காவடி செக்ஷன் போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். புத்தி சித்தியோட விநாயகர் இருக்கிறார் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சைடில் வந்து பிள்ளையார் இருக்கிறாரு. அந்த கார்விங்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து தூக்குற காவடி கீழே வந்து கிளிலாம் இருக்குது ஷேப்பு. மேலே வந்து கோயில் கோபுரம் மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த சைடும் பிள்ளையார் இருக்குது. இந்த வந்து பேலன்ஸ்டு ஃபார்ம் வச்சு ஒரு காவடி எடுத்திருக்காங்க. இங்கே வந்து முருகன் இருக்கார் வேல் வச்சுட்டு, தெய்வ யானை வள்ளி அவங்களுடைய. ஸோ இந்த பக்கம் பிள்ளையார், அந்த பக்கம் முருகன், கீழே 2 பக்கமும் ஒரு கிளி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு காவடி எடுக்கிற ஒரு செட்டப்பு. வேலையில் 18ஆம் நூற்றாண்டில் கோயம்பேடு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க யானை மேலே நாகினி, அதோட படம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடுத்து வந்து இவர் வந்து காலபைரவர். இது வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து 18th century, ஏன்னா எங்கே எடுத்தாருன்னு தெரியல. 3வது வந்து ரிஷபந்தகமூர்த்தி, 18th century சைதாப்பேட்டையில் எடுத்தாங்கங்க. அடுத்து வந்து நரசிம்மர், சிவகங்கை தாலுக்கா, 18th century எடுத்தது. புலிமான் கோம்பையில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம். இதில் இருக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைகர் ரிவர் கிட்டத்தட்ட 765 கிலோமீட்டர் ஆண்டிப்பட்டியிலிருந்து இருக்குங்க இந்த புலிமான் கோம்பை. இதில் இருக்கிறதுல வந்து இலக்கணம் எல்லாமே தொல்காப்பியத்தோடு ஒத்து போகுது. இங்கே இருக்கிற தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, கிட்டத்தட்ட 2000 years ஓல்டு. காலத்தில் இருக்க நடுகள் பற்றியும், அந்த காலத்தில் இந்த வச்சை கரந்தின்னு சொல்லுவாங்க, அது பசுக்களை கவர்றதுன்னு, அந்த மாதிரி இருக்க கேட்டில் நடந்த சண்டைகள் பற்றியும் சில குறிப்புகள் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மேல்மங்கலம் கோயிலில் இருக்கிற ஒரு சில கல்வெட்டுகளை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்து அங்கே வச்சுருக்கிறாங்க. அது ஜூம் பண்ணி தான் இப்போ நான் காட்டியிருக்கிறேன். இது எல்லாமே மேல்மங்கலத்தில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அந்த பர்டிகுலர் கல்வெட்டுடைய ஃபோட்டோகிராஃப்ஸு. ஸோ அடுத்து வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது தப்பு, ப்ராக்கெட்டில் பறைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நாதஸ்வரம் இருக்குது. அடுத்து கடம் மாதிரியே இருக்குது, ஆனால் ஹோல்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உதுன்னு ஒரு சொல்கிறாங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது வந்து கடமு, மேலே இருக்கிறது வந்து கொம்புங்க. ஸோ இது வந்து கொம்பு வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா அதோட ஜூம்டு இமேஜ் தான். இதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உதுன்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து தெரியுங்க எல்லாருக்கும், தஞ்சாவூர் தவில் வெரி ஃபேமஸ். ஸோ அது எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்ற ஃபோட்டோகிராஃப் தான் இது. அது வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ப்ளே பண்ணுவாங்க ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப புரியும் அது கிளியராக. இந்த ஸ்கூலில் தான் இந்த ஆண்டிப்பட்டி மியூசியம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூலோட ஃபோட்டோகிராஃப் தான் இது. மேற்கொண்டு அடுத்து குசவம்பட்டி பவுண்ட்ரி ஸ்டோன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறமா எல்லம்பட்டி புத்தர் சிலை, ஜம்பளிபுத்தூர் அங்கே இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இருக்கிற ஒரு கல்வெட்டு இங்கே இருக்குது. இதுதான் இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த லிட்ரரி செக்ஷன். ஸோ அதோடைய ஃபோட்டோகிராஃப் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உத்தமம்பட்டி பவுண்டரி ஸ்டோன் வந்து உத்தமபாளையம் கோம்பை போகிற வழியில் இருக்குங்க.
முத்தாலம்மன் பாண்டில் சவுத் வெஸ்ட் சைடில் இருக்கிற இந்த சின்ன பாறையை வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற டவுனுக்கு ஒரு பவுண்டரி ஸ்டோனாக மாற்றிருக்காங்க. அங்கே 14th செஞ்சுரி இருக்கிற இதில் வந்து ஒரு பெரிய சூலமும் ஒரு சூரியன் சந்திரனும் இருக்குங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா, மலைப்பட்டி என்ற கிராமத்தை வந்து பூலாந்துறை சிவன் கோயில் ஈஸ்வரன் கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லப்பட்டியில் இருக்கிற புத்தர் சிலை வந்து முல்லைப்பெற ரிவர் கிட்டே இருக்குங்க. உத்தமபாளையம் தாலுக்கால அர்த்த பத்மாசன மெடிடேஷன் போர்ஷனில் இருக்குங்க. சிலை வந்து 4.5 feet ஹைட்டு, 3 அடி அகலம். இது வந்து 9 to 10 செஞ்சுரியோட சிலைங்க. இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜம்புலி புத்தூரில் ஒரு தனி கல்வெட்டு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.